ஃபாலோவர்ஸ் தெரியாதவங்களுக்கு அதித்தி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அண்ட் நீங்க பார்த்த நிறைய படங்களுக்கு பேக் எண்ட்ல ஏ டு செட் கோட்டுக்கு எல்லா அவங்க தான், ஒர்க்கும் வந்து கோட்டுக்கு அவங்க தான், மெர்சல் அவங்க தான். மெர்சலுக்கு அப்புறம் கோட்டு, கோட்டா நீங்க மெர்சல், நீங்க அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் நிறைய படங்கள்ல அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ரொம்ப சைலண்டா பின்னாடி இருந்து வேலை பார்ப்பாங்க. இல்லை இந்த படம் வந்து ரொம்ப நெகட்டிவ். நான் சொல்லணும்னு நினச்சேன் ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்லலாம். ஓகே இப்போ அவங்க இருக்கான்னு சொல்கிறேன். நான் ரொம்ப நெகட்டிவாக சோஷியல் மீடியாவில் இருக்கும் போது தான் இவங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக மாறி இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் இவங்க தான். அப்படி இல்ல அது நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது படம், அது படமாவே ஒரு வைப் இருக்கு. அண்ட் விஜய் சார் அண்ட் ஐ திங்க் ஒரு டீம் ஒர்க்கா எல்லாருமே ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் படத்தை. ஆக்சுவலி இந்த எல்லாருமே ஸ்டார்டட் ஓனிங் த ஃபிலிம் அப்படி பாத்தீங்கன்னா. ஸோ படத்துக்கு நல்ல ஒரு எல்லா இடத்தையும் கோட்னு இப்போ இருக்கு. ஸோ பட் எனிவே பட் கார்த்தி ஆக்சுவலி யோர் சப்போர்ட், பிரசாந்த், ஆல் ஆஃப் யூ ஐப்பன் எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட் ஆக்சுவலி. ஷைனுஸ் ஆல்சோ ஹியர். ஆமா இல்ல கண்டிப்பா இல்ல இது எல்லாருமே எல்லாருடைய எஃபர்ட் கண்டிப்பா. ஆனா பட் உண்மையா ஏஜிஎஸ்ல அன்னைக்கு வந்து பாக்குறப்போ ஒவ்வொருத்தருமே அப்படின்னா ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பின்னாடி ஒரு டான் இருக்கு, பூர்ணி, நிறைய. அதே மாதிரி ஐஸ்வர்யா கல்பாத்தி, ஐஸ்வர்யாலாம் வெளியே வரமாட்டாங்க, எங்கேயும் முன்னாடியே வரமாட்டாங்க. ஆனா அவ்வளோ ஒர்க் உள்ள போயிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்று யாருமே என்னன்னா எனக்கு ஏஜிஎஸ்ல பிடிச்சது என்னன்னா அந்த டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கம்பீட் பண்ணியோ ஒரு ஈகோவாவோ எதுவுமே நடக்காது. பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. நீங்க அவ்வளவு பரபரப்பு இருக்கும், ஆனா அந்த ஆபீஸ் வந்து காமா தான் இருக்கும். ஏதோ ஒரு லவுடா வந்து நீங்க யாரோ ஒரு கத்தி கூட நீங்க பார்க்க முடியாது. அது இப்போ நான் சொல்றது இப்போதான் நான் பிகில் பீக்ல ஆஃபீஸ் போறேன், பார்த்தா அதே தான் அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ அண்ட் உண்மையாலுமே சொல்கிறேன், பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை காயின் பண்ணி இதான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு உமனிசம் அப்படின்னா இதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டு பி ஆனஸ்ட். இப்போ அது நீங்கள் நிறைய உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4 பொண்ணுங்க இருக்காங்க இதில். அர்ச்சனா, ஐஸ்வர்யா, அதித்தி, பூர்ணி. இந்த 4 டானுங்க சேர்ந்து தான் இந்த படத்தோட ஹார்ட் அண்ட் சோல் வந்து இந்த படத்துக்கு கோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது வெளியிலே தெரியாது. ஆக்சுவலாக வெளியே யாருமே ஹைலைட்டே பண்ண மாட்டாங்க டு பி ஆனஸ்ட். ஆனால் இதுதான் உண்மை. இது இவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க்கு, ஒரு 400 crore ப்ராஜெக்டை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பிளானிங், மெட்டிகுலஸ் பிளானிங் இருக்குன்ட்டு. ஏன்னா இப்போ நாம் சொல்கிறோம்ல இந்த மென்ஸ் வேர்ல்டு, மென்ஸ் சினிமா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மென்ஸ் சினிமாலேயே பல காப்பிகள், பல ஹார்ட் டிஸ்குகள் போகாமல் கடைசி டைமில் நிறைய மிஸ் ஆகி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். க்ரீன் ஸ்க்ரீனோடு பார்த்துருக்கோம். இதில் எந்த இடத்துலையுமே டெலிவரியில் எங்கேயுமே ஃபால்ட் ஆகலை. அந்த அளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா என்னன்னா தமிழுக்கு தமிழ் அனுப்பணும், தெலுங்கு வெர்ஷன் அனுப்பணும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் டப்பிங், அதாவது நீங்கள் அதை உள்ளே போய் எட்டி பார்த்தீங்கன்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க, அவ்வளோ ஒர்க் இருக்கும். பட் இத்தனைக்கும் அது விஎஃப்எக்ஸ், இந்த 3D இமேஜிங்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஏன்னா இந்த 3D இமேஜிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம். இதே விஷயம் தான் வந்து 2.0 ட்ரை பண்ணாங்க, அது சக்ஸஸும் பண்ணாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியாப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலி பண்ணி ஓடி போயிட்டான் அமௌண்ட்டை தூக்கிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டுடியோவுக்கு கொடுத்து அந்த டைம் எடுத்து அவ்வளோ பிரச்சனையாச்சு. அந்த 2.0 டிலேயில் அது இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ அது எப்படின்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி இந்த யூஎஸில் போய் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை அங்கேருந்து டெலிவரி வாங்குறது அப்படிங்கிறது, இது எல்லாமே இந்த 4 பொண்ணுங்க சேர்ந்து அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு படம் வருது. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் சைடு, ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய டீம் இருக்கு. அதுவும் ஒரு சீம்லெஸ்ஸா ஒர்க் பண்ணி, அதுவும் அர்ச்சனா சூப்பர்வைஸ் பண்ணி, அது ஒரு பெரிய டீம் இருக்கு. ஒரு பெரிய டீம் அங்க இருக்கு. ஆக்சுவலி ஒரு படம் இல்ல அது வந்து இல்ல அது வெங்கட் மாணிக்கம் சார் இருக்காரு, தென் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காங்க, எல்லாம் ஒரு பெரிய டீம் ஒர்க்கிங். என்னன்னா ஒரு சின்ன படம் பெரிய படம்னாலும் பின்னாடி எப்போதுமே ஒரு டீம் எஃபர்ட்ங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இப்போ இந்த படம் இப்போ கோட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு காயினா இட்ஸ் ஃபாலன், ஒரு பீக்கிங் அட் ரைட் டைம்ல வந்திருக்குல்ல. சோ அது ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி. அது மொத்த எவ்வளவு ஹார்ட் டிஸ்க் அனுப்பிச்சிருக்கீங்க உலகம் ஃபுல்லா? ஆக்சுவலி அக்கவுண்டே இப்போ ஆக்சுவலி குவைட் a few. ஏன்னா நிறைய இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு, வெர்ஷன் இருக்கு, ஐமேக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஆக்சுவலி அது வந்து இவங்க அது இன்னொரு ஒரு அது ஆமா அது ஒரு பெரிய ஒரு இல்ல நிறைய ஐ மீன் லைக் இப்போ நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு ஓவர்சீஸ், தென் எவ்வளோ ஆமா சப் இது இருக்கு. இட்ஸ் a big process ஆக்சுவலி. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ்.
நான் மல்டிபிள் லாங்குவேஜ், தென் சப்டைட்டில் எவ்வளோ ஒர்க் இருக்கு தெரியுமா ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன். அது ஒரு செப்பரேட் செஷனே வைக்கலாம் ஆன் போஸ்ட் ப்ரொடக்ஷன். எது பெரிய சேலஞ்சா இருந்துச்சு இந்த படத்துல? எது மிகப்பெரிய சேலஞ்சா இருந்துச்சு? அது வந்து நீங்க அர்ச்சனா தான் கேட்கணும். அது ஏன்னா நம்ம இந்த சைடுல இப்போ ஒரு மார்க்கெட்டிங் இது வரும். ஆக்சுவலி ஐ திங்க் ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமா, ஓகே அதுதான். பட் அந்த இது ஒரு மேஜிக்கலா கலர் மாதிரி இருக்கு படம். இந்த ஒரு 10 டேஸ்ல ஒரு மேஜிக்கலா அழகா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி அப்படி இல்ல ஐ திங்க் தி பீக் happened at the right time. First Vijay sir, but trailer also ஒரு tone set பண்ணிட்டு ஒரு, and then some of the posters and all IMAX actually IMAX posterல இருந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு upward வந்தது. பட் ஆல்வேஸ் இல்ல, ஒரு பெரிய படம் நான் பார்த்திருக்கேன் எப்போதுமே ஒரு கரெக்ட் டைம் இட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங், ஒரு ஓனர்ஷிப் வர ஆரம்பிச்சிடும், எல்லாருக்குமே ஒரு இது வந்துடும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன் ஆக்சுவலி. விஜய் சார், வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ், யுவன் வெங்கட் பிரபு காம்பினேஷன். தென் இவ்ளோ கோ ஆர்டிஸ்ட். ஒரு அன்னைக்கு வெங்கட் பிரபு சார் நேத்து அந்த ஹைதராபாத் பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் சொன்னாரு, 90s reunion. It was really nice to hear that. அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, even now I want to see what is going to happen. So there's so many elements in the film I feel, I think ஒரு ட்ரீட்டா இருக்கு. I mean ஒரு நல்ல ஒரு அதான் ஓவரால் ஒரு பாசிட்டிவ் வைப். அதான் ஷூட்டுக்கு போக முடிஞ்சதா? Did you get a chance? ஆக்சுவலி ஆனஸ்டா சொல்லணும்னா நான் ஒன் ஆர் ஃபியூ டேஸ் போனேன், நல்லா சாப்பிட்டு வந்தேன், ஜாலியா இருந்தது. பட் நிறைய ஒர்க், என்ன டீம் எஃபர்ட் தெரியுமா ஒரு டிபார்ட்மெண்ட்ல. எப்படி என்ன மாதிரியான கோஆர்டினேஷன் தேவைப்பட்டுச்சு? இல்ல நான் ஷூட்ல தான் I wasn't involved, so எனக்கு தெரியல இன் டெப்தா தெரியல. பட் பெரிய டீம் இருந்தது. ஆமா, பெரிய டீம். அர்ச்சனா அது ஃபுல்லா அர்ச்சனா அது ஃபுல்லாவும் அதையும் வர்க் பண்ணாங்க. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் அர்ச்சனா உள்ள உட்கார்ந்திருக்காங்க போல. ஆமா, actually she's owned the project. ஆமா, not team, she also has a great team. ஆமா, ஓகே 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 ஓகே. மார்க்கெட்டிங்கா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? மார்க்கெட்டிங்கா என்னென்ன அவென்யூஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க இந்த படத்துக்கு? ஆக்சுவலி நிறைய இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்டும் கவர் ஆயாச்சு. இது ஒரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல எல்லாம் பண்ணி இந்த தடவை ஆக்சுவலி இந்த படம் இல்ல, இப்ப லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே, ஆக்சுவலி 4-5 இயர்ஸாவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போ ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிவி வாஸ் இம்பார்ட்டன்ட், ரேடியோ வாஸ் இம்பார்ட்டன்ட், பிரிண்ட், அந்த பிரிண்ட் ஆட் எல்லாம். இப்போ எல்லாமே டிஜிட்டலுக்கு மாறிடுச்சு சார். So இப்ப அந்த டிஜிட்டல்லயே எவ்வளவு இனோவேஷன் பண்றதுன்னா எவ்வளவு படம் இருக்கு at a time. So how to stand out from the clutter னு சொல்லுவால, வெளியில இருக்காதான். எஸ் எஸ் எஸ். இல்லனா நிறைய இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கூட ஹோர்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. இப்போ நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த சென்னையில இப்ப டிராபிக் சிக்னல்ல அந்த ஒரு டிராபிக் அது பி சேஃப், அது வச்சு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வச்சு ஒரு பிராண்டிங்கோட வந்திருக்கு. ரொம்ப நல்ல கேட்சியா இருக்கு. I see it அப்போ. ஒரு சின்ன விஷயங்க, சின்ன இனோவேஷன். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர். ஆக்சுவலி கோட்னு இல்ல, அது இப்போ ஃபியூச்சராவே ஆல் யங்ஸ்டர் இப்போ அடுத்து that's the next big thing. AI is the next big thing. There's so many avenues இப்போ, even for marketing. அப்ப நீங்களே பாருங்களேன், இப்போ இந்த ட்விட்டர் ஸ்பேசஸ் இருக்கு, இதுல அவ்வளவு விஷயம் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி இருந்ததா 10 வருஷம் முன்னாடி? இல்ல சீரியஸா. ஏன்னா இப்ப கன்கரண்டா பாத்தீங்கன்னா 2200 பேர் இப்ப லிசன் பண்றாங்க ஒரே டைம்ல. இப்ப லைவா போயிட்டு இருக்கு. இதை எடுத்து இந்த செஷன் முடிஞ்சு பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 15-20,000 people would have listened this. கண்டிப்பா இம்பாசிபிள். நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சா இம்பாசிபிள். சோ இப்ப அடுத்தது எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எங்க எல்லாரும் எங்க விச் தியேட்டர் எல்லாரும் போறாங்க? வாட்ஸ் தி திங்? யா ஷைனு ஹாய் ஷைனு. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஷைனு. என்ன ஷைனு, எப்படி என்ன போஸ்டர்ஸ் இதெல்லாம் என்ன உங்க அந்த டிசைனிங் பார்ட்லாம் கொஞ்சம் அப்படியே பேசுங்களேன். ஆக்சுவலா வந்துட்டு பிலிம் ஸ்டார்ட் ஆனப்போ ஒரு மிக்ஸ் அப் ஆஃப் ஒப்பீனியன் தான் இருந்து. பட் போஸ்ட் ஐமேக்ஸ் போஸ்டர்ஸ் கோபிநாத் தெருக்கி விட்டார். லிட்டரலா வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு கேம்பெயினா இப்போ வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் நேத்து சுதர்ஷன் நாட்ட பேசினப்போ வந்து இன்னும் போஸ்டர்ஸ் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். போட்டோகிராஃபர் ஹூ ஷாட் த என்டையர் பப்ளிசிட்டி கேம்பெயின். சோ ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது இப்படிதான் வந்து பிக்சரா போன்னு சொல்லிட்டு இனிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ யாருக்குமே ஒரு ஐடியா இல்ல. பட் போஸ்ட் அதை நடந்து இப்போ ஒரு பாயிண்ட் கரையவே நின்றுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நிக்குது அப்படின்ட்டு.
ஏன்னா ஒரு 10 days பேக் ட்ரெய்லர் அப்ப கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி அந்த யங் ஏஜ் லுக்க வந்துட்டு பேக் அண்ட் ஃபோர்த் தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் விபி சார் வந்து எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி ஒரு ஒரு என்டையர் பேக்கேஜ் ஒன்று கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. உங்களை மாதிரி எல்லாத்து மாதிரி நானும் வந்துட்டு FDFS பாக்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு போஸ்டர் டிசைன் பத்தி ஒரு ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு படத்தோட போஸ்டர் டிசைன்ஸ் எவ்வளவு ரோல் பிளே பண்ணுதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன்னா பிகாஸ் நீங்க அதுக்குள்ள இருக்கிறங்காட்டிக்கு ஐ ஜஸ்ட் கவுண்டா நிறைய பண்ண வேண்டியது. இப்ப தமிழ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் பண்ணுன்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு அது அவ்வளவு தேவையே கிடையாது. ஒரு 10 keywordsங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் பிளான் பண்ணிட்டாவே போதுமானதுனா. இப்போ நம்ம எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு ப்ராப்பரா பிளேஸ் பண்றதுக்கு அந்த 10 keywords போதுமானதுனா. பட் இங்க நம்மளோட மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக நம்ம கவுண்டா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க மார்வல் டிசி அவங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எங்கே மாதிரி படத்துக்கு ஒரு 10 போஸ்டர் தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த 10 போஸ்டர்ஸ் செல்லிங் ஃபேக்டரா இருக்கும். இங்க வந்து நம்ம கேரக்டர்ஸ் நிறைய இன்வால்வ்டு, ஆர்டிஸ்ட் இன்வால்வ்டு நிறைய பிளே பண்றோம். பட் அங்க வந்து தே லுக் இட் அஸ் a film. அவ்வளவுதான். அந்த ஃபிலிம் அது அந்த ஓவரால் மார்க்கெட்டிங் அந்த அந்த பிளான இந்த டூ மச் போஸ்டர் ரிவீலிங் வந்து கெடுக்குதோ? டெஃபினட்டா கெடுக்குது. என்னன்னா இப்போ நாங்க பண்ற ஃபேன் மேட்சே ஏன் ஆடியன்ஸ் எக்ஸைட் ஆகுறாங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு சிலது இருக்கும். ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு இதை ரிவீல் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். என்ன வந்துட்டு அதை வந்து அவங்க தியேட்டர் மொமெண்டா வச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஃபேன் மேட் பண்ணும்போது அதெல்லாம் பிரேக் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி சொல்றது, இப்ப அது நம்ம தியேட்டர் மொமெண்டா இருக்க போது இல்லைன்னு தெரியாது நமக்கு. நம்ம வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பண்றோம். பட் அது சம்டைம்ஸ் வந்து பார்க்கும்போது இங்க நம்ம பண்ணிட்ட தியேட்டர்ல பார்க்கும்போது ஐயோ இது அவ்வளவு பெரிய தியேட்டர் மொமெண்ட், அதுக்கு அதனாலதான் மறைச்சு வச்சிருக்காங்க போலன்னு தெரியும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் பேடா தான் ஃபீல் ஆகும்னா. பட் அதுதான் அது இப்ப பேக் பண்ணி பாத்தீங்கன்னா போஸ்டரா இருக்கட்டும் ட்ரெய்லரா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு ரிவீல் பண்ணாமதான் வந்துட்டு நம்ம படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியா இருக்குது. ஏன்னா போஸ்டர்ல இருக்கட்டும் இதுல கிவ் அவே பண்ணிட்டா தியேட்டர்ல இருக்கிற எக்ஸைட்மெண்ட் கம்மியாயிரும். இதை வந்துட்டு ரொம்ப சூப்பரா பேக் பண்ணிருக்காங்க. இல்ல இது எனக்கு நீங்க சொல்றது கரெக்ட் செய்யணும். நான் இந்த படத்தோட அதித்திக்கு மொத்த டீமுக்கு எதுக்கு கிரெடிட் தரணும் அப்படின்னா இதுக்குள்ள சத்தியமா என்ன பேக்கேஜ் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அது இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. அந்த எந்த சொல்ல போனா யாருக்குமே அந்த சர்ப்ரைசஸோ எல்லாரும் கெஸ்ட்ல தான் இருக்காங்களே தவிர நோபடி ஷோர் அபவுட் இட். அந்த அந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறது தான் ஒரு. ஏன்னா எல்லாரும் டீம்ல பேசுற எல்லாருமே என்னன்னா லைக் நீங்க பாருங்க அப்படிதான் சொல்றாங்களே தவிர நான் ஆஃப் கேமரா கூட சரி ட்ரை பண்ணேன். சரி ஏதாவது ஒரு 2 சீனா சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. இல்லைங்க சாரி படம் வரட்டும் பாருங்க அப்படின்னு அந்த அது ஒரு புடிவாதமா நிக்கிறாங்க. அது ஒரு அது செம இன்னசென்ட்டா பழையபடி நிறைய விஷயங்கள் தெரியாம போய் படம் பார்க்கல. அந்த ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா விபி நான் பர்சனலா மீட் பண்ணப்போ அவரோட விஷயம் பார்த்து லிட்டரா நான் வந்து இந்த படம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான விஜய் சார் படம் அவர் சொல்லிதான் ஸ்டேஜ் பண்ணாரு. பட் அது விஜய் சார் படங்களை தாண்டி அவர் அதுக்குள்ள என்ன விஷயம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதுதான் ஐயோ இந்த மனுஷன் இவ்வளவு பெருசா யோசிச்சு வச்சிருக்கானா அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் உள்ள கிக்கின் ஆனது எனக்கு அப்பதான். அது வரைக்குமே வந்துட்டு நான் ஓகே ஒரு விஜய் சார் படம் விபி நான் விஷுவல்ல பார்க்க போறேன் பேங்கரா இருக்க போதுங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தாலும் இதுக்குள்ள இவ்வளவு ஒரு விளக்கிட்டு இருக்காரு, இவ்வளவு வேலை பார்த்திருக்காரு அப்படிங்கறது he will not இல்ல சார் என்னன்னா I think he will not take this for granted. definitely ஏன்னா இது இவ்வளவு இது வந்து ஒன்ஸ் இன் a lifetime opportunity. நிறைய பேருக்கு இது கிடைக்காமயே போயிடும். நிறைய பெரிய டைரக்டர்களுக்கு இது கிடைக்காம போயிடும். அப்படிங்கிறப்போ அது சும்மா எடுத்தவங்க கவுத்தவங்க நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டாரு. அண்ட் இன்னொன்னு விபியோட ஜேர்னில வெற்றிக்கு ஈக்குவலா தோல்விகள் பார்த்திருக்காரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு அது தெரியும் இதுல என்ன பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதை சீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பிக்கெஸ்ட் பிளஸ் விபினா பிக்கெஸ்ட் பிளஸ் ஏன்னா இப்ப மத்தவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு படத்தை இப்படிதான் இருக்குன்னா நான் இதை இப்படிதான் யோசிச்சேன்னு சொல்லுவாங்க. பட் விபினா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பார்க்கோட ஒரு ஒப்பீனியனுக்கு அப்புறமே அதை ரெக்டிஃபை பண்ணான உட்காந்து அது பியூட்டி பிரதர். அது உண்மையாலுமே ஒரு அது உண்மையா சொல்றேன் அந்த மொத்த டீமுக்குமே அந்த கிரெடிட் தரணும். ஏன்னா நெகட்டிவ் வந்து அசால்ட்டா எடுத்துக்குவாங்க, ஜாலியா எடுத்துட்டு ஓ ஓகே சரி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனம். நிறைய பேர் ரிலீஸ் ஆகி 30 நாளுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க டினையல்லே இருப்பாங்க. இல்ல ஆடியன்ஸ்க்கு வந்து அறிவு இல்லை, ஆடியன்ஸுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு ஆடியன்ஸ் மேல தூக்கி போட்டு இருப்பாங்க. அது இவங்க குயிக்கா ரெக்கவர் ஆனாங்க எனக்கு தெரிஞ்சு இல்லையா? அந்த போஸ்டர் ஆகட்டும் அந்த இதாகட்டும் குயிக்கா ரெக்கவர் ஆகி டக்குன்னு ஒரு அந்த ஸ்விட்ச் பண்ணாங்க. எனக்கு அன்பிலீவபிள் அந்த புக்கிங் ப்ரெஷர்லாம் அன்பிலீவபிளா இருக்கு. சரி இது வந்து என்னன்னா நம்ம சும்மா உட்காந்து ஒரு சைட்ல இதை சொல்லணும். நான் ஒரு தமிழ் சினிமா ஆளா சொல்றேன். நான் இது ரொம்ப நல்லதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா அவருக்கு படங்கிடம் பண்ணாம போயிடுவாரோ அப்படிங்கிறத பயங்கரமான வருத்தம் இன்னொரு படத்துக்கு அப்புறம். பட் ஆனா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு தியேட்டர்ஸ் எல்லாம் பாருங்க திருப்பி ஏதோ உயிர் வந்த மாதிரி இப்ப சப்ஜெக்டுக்கு உயிர் வந்த மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பாருங்க சண்டை போட்டு பழையபடி பஞ்சாயத்து. நல்ல விஷயம் நல்ல விஷயம். பயங்கர ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா வந்துட்டு இது
லியோ டைம்ல கடைசியா இந்த டைம் தான், இந்த டைம் ஆஃப் த இயர். டு பி ஆனஸ்ட் இதோட இது இந்த மீட்டர்ல ஹைப் வந்து கடைசியா லியோக்கு நடந்துச்சு. இல்ல ஆக்சுவலி நான் கிரவுண்ட் லெவல்ல இதுக்கு லியோவோட ஹைப் இருக்குதுண்ணா. என்ன டிக்கெட் அப்போ என்னால லியோக்கு வந்து என்ன போயிட்டு ஒரு 30 டிக்கெட் லைன் பண்ணி வாங்க முடிஞ்சதுண்ணா. ஆனா இன்னைக்கு இதை பண்ண முடியல. நான் வந்து 30 டிக்கெட் கேட்கறதுல 15 டிக்கெட் தான் கிடைக்குதுண்ணா. ஏன்னா பிரஷர் அவ்வளவு இருக்குது இன்னைக்கு. இதை நான் ஆன்டிசிபேட் பண்ணல, இந்த படத்துக்கு ஆன்டிசிபேட் பண்ணல நானு ஆனஸ்டா சொல்லணும்னா. இல்ல அது அங்க ஃபேக்டர் பிரதர், விஜய் அப்படிங்கிற காந்தம், அந்த காந்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்தெறிஞ்சிடும். அது தெரியல, அது அவருக்கே இருக்கிற தெரியல. அவரு வந்து கடவுள்கிட்ட வாங்கிட்டு வந்த வாரம்னு நினைக்கிறேன். சரி, என்ன நீங்க யோசிச்சு பாருங்க, எடுத்து பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த படத்துக்கு அகைன்ஸ்டா போச்சு, நிறைய விஷயங்கள் எல்லாம் பாருங்க அடிச்சு தூக்கிட்டு இன்னைக்கு அதே மாதிரி புக்கிங் எல்லாருமே ரிக்ரெட் பண்றப்போ நான் வந்து எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் தான். அந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு மிக்ஸ்டப்பாவே இருந்து வந்துட்டு ஒரு பெரிய ரிலீஃப் தான் கொடுத்தது. ஏன்னா விபி சார் படங்கள்ல பாத்தீங்கன்னா பீட் மங்காத்தா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், ரொம்ப ஹைப்ல வந்த படங்கள் வந்துட்டு லைட்டா வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணலன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா மிக்ஸ்டப்பா வந்த படங்கள் அத்தனையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் வெளியே போயிருக்குதுதான். மிக்ஸ்டப்பா வரும்போது நம்மளுக்கே வந்து அந்த ஒரு பெரிய ஆன்டிசிபேஷன்ல இருந்து உள்ள போவோம். அதை வந்து ஹோல்சமா ஒண்ணு கொடுத்து அனுப்பும் போது பேங்கரா தான் இருந்திருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.